ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா சொல்லு புள்ள. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ முடியாதுன்னு சொல்லாம செய்யணும். அது எப்படி விஷயம் என்னன்னே தெரியாம முடியாதுன்னு சொல்லுவாங்க? உன்னை கேட்டனா உன் திருவாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு சௌந்தர்யா. அவளை ஏண்டி வையிற? என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு மாமா உனக்கு போன் பண்ணாரா? எப்பவும் அவர் வேலை கிளம்புற நேரத்துக்கு எனக்கு போன் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் பண்ணாரு. அதுக்கு என்ன இப்போ? என்ன சொன்னாரு? என்னத்த சொன்னாரு? எப்பவும் உன் நினைப்பா இருக்கு, தனியாலாம் இந்த வீட்ல இருக்க முடியல, என்னைக்கு பிரச்சனையெல்லாம் சரியாகும், எப்போ சேர போறோம்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தாரு. மாமா புலம்புறத கேட்க உனக்கு கஷ்டமா இருந்துச்சுல? கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கு என்னத்த பண்ண? நீயும் மாமாவும் ஏன் ஒரு டூர் மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு ஒன்னா எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வரக்கூடாது? இவளுக்கும் அன்பனுக்கும் மகேஷ் சார் போட்ட பிளான இவன் ஆசுக்கு கோகிலாக்காக திருப்பி விடுற மாதிரி தெரியுதே. என்னக்கா சொல்ற? நாங்க 2 பேர் மட்டும் சுத்தி பாக்க அதெல்லாம் நடக்கிற கதையா புள்ள? சும்மா எதையாவது அனுத்திக்கிட்டு இருக்காம ரூமுக்கு போ. எனக்கு சோலி கிடக்கு, நான் போய் அத பாக்குறேன். இருக்கா 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 இங்க பாருக்கா, மகேஷ் சாரு முத்தண்ண ஜெயந்தி அக்காவெல்லாம் ஏற்காட்டுக்கு டூர் கூட்டிட்டு போறாரு. அவங்க கூட நீயும் மாமாவும் போனா உங்களுக்குள்ள பேசிக்க நிறைய விஷயம் இருக்கும்ல. மனசு விட்டு பேசிப்புட்டு கொஞ்சம் அந்யோன்யமா இருந்துட்டு வரலாம்ல. அவருக்கும் நீ கூட இல்லங்கிற கவலை கொஞ்சம் போகும். என்னக்கா சொல்ற? முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் மட்டுமா மகேஷ் சார் டூர் ஏற்பாடு பண்ணிருக்காரு? ஆமா, அவங்களுக்கு தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கூட மகேஷ் சாரும் மித்ராவும் கூட துணைக்கு போறாங்க. ஓ, உனக்காக முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மனுஷன் உன்னையும் அன்புவையும் விட்டுட்டு முத்துவுக்கும் ஜெயந்திக்கும் மட்டும் தேனிலவுக்கு ஏற்பாடு பண்ணாராக்கும். கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சு பாரு. இங்கதான் நீ நிக்கிற. ஆனந்திக்கு அக்கா நீ ப்ரூவ் பண்ணிட்டக்கா. மகேஷ் சாரு இவங்க 2 பேர் ஜோடிக்கு தான் ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணிருந்தாரு. ஆனா மேடம் தான் எப்பவும் போல எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசிப்புட்டு இங்க வந்து உன்னை பார்த்ததும் மனசுக்குள்ள ஏதோ தோணி அவளுக்கு பதிலா உன்னையும் அன்பனனுக்கு பதிலா உன் வீட்டுக்காரரையும் அனுப்பி வைக்க பாக்குறா. என்ன ஆனந்தி இதெல்லாம்? அக்கா, நான் இருக்கிற பிரச்சனை இல்ல. என் கழுத்துல அவர் தாலி கட்ட வச்சு நீங்களா வேடிக்கை பார்த்ததே போதும். இதுல இந்த தேனிலவு இதெல்லாம் கொடுமையோட உச்சம்க்கா. என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தேடி நான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. அது சரியா வராது. அதுக்காக உன் வாழ்க்கை இப்படி மூலையில முடங்கி கிடக்கிறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுக்கா. நீயும் சரவண மாமாவும் சந்தோஷமா ஏற்காட்டுக்கு போயிட்டு வாங்க. என் வாழ்க்கை முடங்கி கிடக்கிறத நினைச்சு நீ இவ்ளோ கவலைப்படுறியே, உன் வாழ்க்கை மட்டும் என்ன அப்படியே காத்தாடி கணக்கா ஓடிக்கிட்டா இருக்கு? தாலி ஏறின கழுத்தோட நான் எதுக்கடி உன் கூட கிளம்பி வந்தேன்? உன் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அது கிடைச்சாதான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீ முடிவு பண்ணதுக்கு பிறகு நான் மட்டும் எதுக்கடி சந்தோஷமா இருக்கணும்? அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அக்கா, என்னால உன் வாழ்க்கை பாழான வரைக்கும் போதும்க்கா. சில சந்தோஷம்லாம் ஒரு வயசு போனா திரும்ப வராதுக்கா. என்னைய காரணம் காட்டி அதை நீ இழந்துராத. இந்த ஆனந்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எங்க கூட வராம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனந்தி, இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே உன்னை ட்ரிப்புக்கு ஒத்துக்கோன்னு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு, முத்து ஜெயந்தி மாதிரி நீ வந்தாதான் நாங்களும் வருவோம்னு கோகிலாவும் சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ண போற? உன் ஒருத்தரோட பிடிவாதத்தால எத்தனை பேர் சந்தோஷம் பாதிக்கப்படுதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும்னு எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. உன் கழுத்துல அன்பு தாலி கட்டணும்னு உன் கல்யாணத்துல அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த முத்து ஜெயந்தியோட உணர்வை நீ மதிக்கல. கல்யாணம் முடிஞ்சும் உனக்காக உன் கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற உன் அக்காவோட தியாகத்தை பத்தியும் நீ நினைக்கல. அவங்க சந்தோஷத்தை விட உன் பிடிவாதம் தான் உனக்கு பெருசாயிடுச்சு. நீ எப்ப இருந்து இவ்வளவு சுயநலமா மாறின? மகேஷ், ஏன் வார்த்தையால அவளை காயப்படுத்துற? ஆனந்திக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்.
ஆனந்தி, நீ தினம் தினம் எங்களையே பாத்துக்கிட்டு எப்பவும் உன் பிரச்சனை பத்தியே யோசிச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்க. உன் பிரச்சனை தீரணும்னா உனக்கு ஒரு புது தெம்பு வேணும்.